சாலட் வெரைட்டிஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாரி இருந்தது. அதனால முன்னாடி நாள் நைட்டே ராஜ்மாவ ஊற போட்டு வச்சிருந்தேன். கேரட், குக்கும்பர், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு சாலட் மாரி காலையில செஞ்சு சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு 1 1/2 மாசத்துக்கு ஒரு டைமாவது இந்த பாலாடைலாம் சேர்த்து வச்சிருப்பேன். அத நெய்யா செஞ்சு வச்சுப்பேன். ஒரு கண்டெய்னர் ஃபில் ஆன உடனேவே எப்பவும் செஞ்சுருவேன். கொஞ்சம் லேசினஸ்னால அப்புறம் செஞ்சுக்கலான்னு விட்டு இப்போ 2 கண்டெய்னரும் ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் விட்டுட்டே இருந்தா அப்புறம் இன்னொரு கண்டெய்னரும் ஃபில் ஆயிரும்னு சொல்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். வெளியில இருந்தாவது அத பார்த்துட்டே இருந்தா கண்டிப்பா செஞ்சுருவோன்னு சொல்லி, லஞ்ச்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலான்ட்டு தான் பிளானு. பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சிருந்தேன். கட் பண்ணி செஞ்சா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால சாப்பர்ல போட்டு எடுத்தாச்சு. லஞ்ச் சமைச்சுக்கிட்டே தான் சைடில் அப்படியே இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் வச்சாச்சு. தட்டைக்கொட்டையும் கத்திரிக்காவும் போட்டு காரக்குழம்பு மாதிரி செஞ்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை பிக்கப் பண்ணணும்னு கிளம்பியாச்சு. வர்ற வழியில் அப்படியே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு பாப்பா இளநி கேட்டால் அதுவும் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் சாப்பிட்டு தான் அடுத்தது நெய் காய்ச்சுற வேலையை பார்த்தேன். நெய் ரெடி ஆனதும் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சாச்சு.